ரெண்டே விஷயம் தான் சொல்லணும். நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 10 வருஷமா தமிழகத்துக்கு எதிராக எவ்வளவோ சக்திகள் வந்து இங்க நின்று தமிழகத்துக்கு இருக்கிற அந்த பொறாமையை வந்து தீக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் பண்றாங்க. ஆனா முதல்வர் அவர்கள் செய்துட்டு இருக்க ஒரே ஒரு காரியம் இல்லை, 1000 காரியம் செய்யறாங்க. அதுல வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வடக்கே இருந்து வந்து கத்துறாங்க, நம்ம திருப்பி கத்தெல்லாம் தேவையே கிடையாது. அவர் செய்யற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கத்துறாங்கன்னா நம்ம திருப்பி இந்த சைட்ல பதில் சொல்றது வந்து அறிவுனாலதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் வந்து எல்லா துறையிலையும் இருக்கு. பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், இல்ல இங்க மாநகராட்சிகளா இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சு கல்லூரிக்கு போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லா மாணவர்களும், ஏழை மாணவர்களா இருந்தாலும் சரி, இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் கல்விக்கு போக முடியும். பணம்ங்கிறதோ இல்ல செல்வம்ங்கிறதோ ஒரு தடையா கிடையாதுங்கிறது தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அது வந்து முதல்வர் அவர்கள் எடுத்துட்டு இருக்க அந்த முயற்சிக்கு நம் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். இங்க இந்தியாவில் 18% மக்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேல வந்து பள்ளியில இருந்து கல்லூரிக்கு போறாங்க. அதனால நம்மளோட பதில் வடக்கே இருந்து எந்த சக்தியா வந்தாலும் சரி, அதுக்கு பதில் வந்து அறிவினால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்கிற முதல்வரோட அந்த நல்ல நோக்கத்துக்கு செயல்பாடா இருக்கிற இந்த கட்டிடத்துக்கு மேல இந்த மாதிரி பல கட்டிடங்கள் செயல்படுத்துறதுக்கு முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக உதவியா இருக்கிறார், நேர்மையா இருக்கிறார். அதனால படிப்பு ஒன்றே ஒரு முக்கியமான ஒரு சொத்தாக இருக்கும் என்று சொல்லி இந்த கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக, ஏன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இந்த கட்டிடம் விளங்கி இருக்குது என்று சொல்லும் பொழுது, இதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், திருச்சி மாநகராட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட செய்தி பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தை பற்றி தான். இந்த கட்டடம் எப்படி வந்திருக்கு பாருங்க, ஒரு கல்லூரி அளவுக்கு வந்திருக்கு, ஒரு பல்கலைக்கழக அளவுக்கு வந்திருக்கிறது என்கின்ற அந்த பேச்சு தான் அதிகப்படியாக இருந்தது. ஆக இன்றைக்கு அந்த கட்டடத்தில் நின்று உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்கு முதலில் நான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணனுக்கு நான் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய உறுப்பினர் நான் முத்துசெல்வம், நான் நினச்சி பார்க்குறேன், நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது ஒரு டிவிஎஸ் 50 என்னை கூட்டிகிட்டு டியூஷனுக்கு போயிட்டு வந்தார். ஓட்டுன அவர் இன்னைக்கு மாமன்ற உறுப்பினராக உரையாற்றுகின்ற நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளலாம். அந்த காலத்து ஞாபகம் இன்னும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அவராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு கட்டடம், எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அறிவாலயத்தை கட்டும் பொழுது அவருக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு உணர்வு, தான் கொண்டிருக்கின்ற துறையின் மூலமாக கட்டப்படாத புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும்,
நம்முடைய திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சியில் அவர் கட்டுகிற கட்டகத்துக்கு அதில் அவர் செலுத்துகின்ற அந்த அருமை பணிகள்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இயக்கத்தையும் பொதுவாளையும் தம்முடைய இரு கண்களாக பார்க்கக்கூடிய நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் என்பதற்கு இந்த கட்டணம் ஒரு சாட்சியாகத்தான் இருக்கின்றது. வரும்போதே அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி இதை எப்படியாச்சும் தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிற வரும்போது நான் சிஓ சொல்லிட்டு உடனடியாக ஃபைல் அனுப்பிச்சு விடுங்க, உடனடியாக எஃப்எஸ்ட்டை சொல்லி இதை அடுத்தபடியாக இதை நம்ம தரம் உயர்த்த வேண்டும் என்கிறத கூட நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த இயக்கம் என்பது மக்களுக்காக, குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாணவ செல்வங்கள் சார்ந்து எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வருகிறார். உரையாற்றுகின்ற நான் அன்பில் மகேஷ் பொய்யாமலை எம்சிஏ என்பது நான் படித்த பட்டம். இங்கே உரையாற்றிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு எம்எஸ் எம்பிஏ என்பது அவர் படித்த பட்டம். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாமன்ற உறுப்பினராக அமர முடியும். ஆனால் இது வரும் போகும். ஆனால் நாங்கள் மறையும் வரைக்கும் எங்களோடு வரக்கூடிய எது என்று சொன்னால் நாங்கள் படித்த படிப்பு எம்சிஏ என்கின்ற அந்த படிப்பும் எம்எஸ் எம்பிஏ என்கின்ற படிப்பும் தான் எங்கள் கூட வரும். அதாவது வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும். வருகை தந்திருக்கிற பெற்றோர்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்பது ஒன்னே ஒன்று தான். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. எய்த்த வீட்டு உள்ள பையன் எப்படி படிக்கிறான் பாரு, பக்கத்து வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் பாரு, அண்ணன் எப்படி படிக்கிறான் பாரு, அக்கா எப்படி படிக்கிறான் என்று சொல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய பொறுப்பு. இது ஒரு கூட்டு பொறுப்பு தான். பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியாது. 3வது வயசு படிக்கும்போது நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லணும், 6வது வயசு படிக்கும்போது நான் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லணும், 11வது வயசு படிக்கும்போது டாக்டர் ஆகும்னு சொல்லணும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய தனித்திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கட்டாயம். ஃபெயில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபெயில் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. ஆக எல்லாருமே சக்சஸ் தான். இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையையும், நம்முடைய பெற்றவங்க நமக்கு சொல்லுகின்ற அறிவுரையும் ஏற்று நல்ல பிள்ளைகளாக, சமுதாயத்தின் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் எனக்கான பெருமை, இதே இடமலைப்பட்டி புத்துறை சாதிங்கிற பள்ளிக்கூட்டத்துக்கு படிக்கிற பிள்ளைங்களா நான் ஜப்பானுக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கேன், ஹாங்காங் நான் கூட்டிட்டு போயிருக்கேன், இதே ஸ்கூல்ல இருந்து நான் கூட்டிட்டு போயிருக்கேன். இது எனக்கான பெருமை. இந்த பெருமை என்பது ஏதோ இடமலைப்பட்டி புத்தூரோட நிக்கல, இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பேசுறாங்க. என்னப்பா யாரோ சாய் கிருஷ்ணன் ஒரு பையன் வந்து இடமலைப்பட்டி புத்தூர்ல போனானாம்ல, மித்ரான்னு ஒரு பொண்ணு போச்சாம்ல ஹாங்காங் வரைக்கும் என்று பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் அதை பெருமைப்படுத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இது போன்ற திட்டங்களை தீட்டுகின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்திற்கு அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்க உங்களுக்கும் நம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக ஆக்குவோம் என்கின்ற இந்த நேரத்தில் உறுதியை நாங்கள் என்று சொன்னார் முத்துசெல்வன். அவர்தான் பட்ஜெட் படிக்கிற நிலைக்குழு தலைவராக இருக்கிறார். இந்த பகுதியில் நம்முடைய நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறார். பல்வேறு பொறுப்புகள் அவருக்கு தகுதி இருந்தாலும் கூட சில சூழ்நிலை காரணமாக அவருக்கு இந்த பொறுப்பு தான் தர முடிந்தது. கொடுத்த பொறுப்பை மிக சிறப்பாக இந்த பகுதி மக்கள் மத்தியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய விஜய் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், விஜய் வந்திருக்கிறார், பல நகர்மன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கிறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் PR பழனிசாமி, மற்ற எல்லா நகர்மன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவரவர்கள் அவர்களுடைய பகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிராப்பட்டி செல்வம் தன் பகுதி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அதைவிட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய காஜாமலை விஜய் நினைக்கிறார். தண்ணி அவன் வழியாக தான் இவனுக்கு போகணும், அது உடச்சி விடுறது அவன், இவன் பாதிக்கிறது இவன். கேட்டால் நான் என் பகுதியை நான் பார்க்கணும். அந்த அளவுக்கு போட்டி போட்டு மக்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க. நம்ம சிவ அவர்கள் உள்ளபடியா கிருஷ்ணபிரியா சார் இது சிறப்பாக இருக்கு, எங்கள் அமைச்சர் வருவார், நீங்க அந்த பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியா மாற்றி தருவார்னு சொன்னது அவங்க. அதுக்கப்புறம் தான் இது மேல்நிலை பள்ளி இருக்குங்கிறத நான் நினைச்சேன். எனவே அதிகாரிகள் சிறப்பாக அவர் பள்ளிக்கூடத்தில் ஒரு 100 பாடத்திட்டம் இருக்கா, அவர் பள்ளிக்கல்வித்துறை பார்க்கிறார். எங்களுக்கு ஒரே ஒரு தான் ஹியூமன் பீயிங், எங்களுக்கு மனித கல்விகளை அகற்றுவதும் மனிதனுக்கு தேவையான செய்வது மட்டும்தான் எங்களுடைய துறை. அதை தான் நாங்கள் ஒன்று கழிவறை, இல்லை மழைநீர் வடிகால், இல்லைன்னா சிறுநீர் கழித்தல், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், மார்க்கெட் கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டணும், அவங்களுக்கு தேவையான வசதி செய்வது மட்டும்தான். புதுசாலாம் ஒன்றும் இல்லை, உங்களோடு இருக்கிற ஒரு துறை. அதை மாண்பு முதலமைச்சரோட கேட்டு சிறப்பாக செய்வதுதான் என்னுடைய பணி. இந்த இடம் எப்படி வந்ததுன்னா 1996 கலைஞர் வந்தார், முதலமைச்சராக இருந்தபோது கலைஞர் வந்தார்.
வருகிற போது எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்டேன். இடம் இருக்காயா அப்படின்னார். அன்னைக்கு நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், இபி மினிஸ்டர் வீராசாமி, நான் பார்த்துக்கிறேன் இடம் நீங்க கொடுங்க அப்படின்னா 12 கோடி கொடுத்தார். வீராசாமி அதே இடத்துல இபி இடத்த எனக்கு கொடுத்துட்டார். நான் டிரான்ஸ்போர்ட் இடத்தையும் கலெக்டரேட் கொடுத்துட்டேன். கட்டடம் கட்டி திறந்தாச்சு. அப்ப இந்த இடம் 11 ஏக்கர், இபிக்கு தனியா இடமும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியா இடமும், நமக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டுறதுல இந்த இடத்த நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா அது இன்னைக்கு நம்ம மிக சிறப்பா வந்துருச்சு. எனவே இப்போது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிஓக்கு சொல்றேன், மேற்கு தொகுதியில் அரசாங்கம் பள்ளியே இல்லை. ஒன்று தனியார் பள்ளி இருக்கு, இல்லைன்னா நகராட்சி பள்ளி இருக்கு. கிழக்க பார்த்தீங்கன்னா கிழக்கு தொகுதியிலையும் பல இடங்கள்ல அரசு பள்ளிகள் நிறைய இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க கலைஞர் தளபதியை அழைச்சிட்டு வந்து உங்களுடைய திருவெரும்பூர் பள்ளி கான்ஸ்டுவன்சி, இந்த திருவெரும்பூர் தொகுதியில ஒரு ஸ்மார்ட் பள்ளியை திறந்தீர்கள். உள்ளபடியே மிக சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பை நமக்கு பார்த்துக்கிட்டு தான் அடுத்தவனுக்கு பார்க்கணும். அதை நல்லா பார்த்துக்கிட்டு ஸ்மார்ட் பள்ளி கிட்டத்தட்ட எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பள்ளி, அதுல ஒரு பள்ளி திருவெரும்பூர்ல இருக்கு. அதுவும் எந்த இடத்துல இருக்கு? பாலிடெக்னிக் கல்லூரி பின்னால மிக விஸ்தாரமான இடத்துல மாணவர்கள் நல்ல படிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட பள்ளியாக இருக்கிறது. அதை இந்த தொகுதி என்பது உங்க தாத்தா முதல் நின்னாரு, திருப்பி உங்க அப்பா நின்னாரு, அதுக்கப்புறம் உங்க சித்தப்பா நின்னாரு. இது கிட்டத்தட்ட எனக்கு இல்ல உனக்கு இதுல பங்கு இருக்கு இந்த தொகுதியில. எனவே ஸ்மார்ட் பள்ளி என்பது உங்களுக்கு, இந்த பள்ளியில உங்களுடைய இலாக்காவிலே எதை செய்தாலும் இந்த இடத்துலயும் ஒண்ணு செய்யணும். அது உங்க தாத்தாவுக்காக, அப்பாவுக்காக, சித்தப்பாவுக்காக இல்ல, எனக்காகவும் இந்த கல்வி திட்டத்தை உருவாக்குற போது சொன்னோம். மிக சிறப்பு தான். அவர் கல்வித்துறையில நாங்க இன்டெலக்சுவல் சென்டர் கட்டுறோம், அறிவுசார் மையம் தமிழ்நாட்டில் 100 இடத்துல கட்டிட்டோம். இந்த வருஷம் 40 இடத்துல கட்டுறோம். பெரிய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவர்கள்லாம் அங்கு சென்று பயின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நூலகம் வந்துருச்சு. திருச்சிக்கு நூலகம் வேணும்னு கேட்டான். அவருடைய துறையிலே 300 கோடிக்கு மேலாக காமராஜர் பெயரிலே ஒரு நூலகமும் அவர் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். எனவே நான் அதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், எப்போதெல்லாம் கலைஞர் முதலமைச்சரோ தளபதி முதலமைச்சராக இருக்கிற போதுதான் திருச்சி மாநகரிலே அடிப்படை வசதிகள் அனைத்து வந்து கொண்டிருக்கிறது. மற்றவங்க வராங்க, அவங்களுக்கு செய்யல, நாங்க செஞ்சிருக்கோம். நான் செஞ்சதை சொல்றோம் அவங்கண்ட. இந்த இவ்வளவும் செஞ்சிருக்கிற இந்த இடத்துல மட்டும், இந்த எடமலைப்பட்டி புதூர் மற்றும் பஞ்சப்பூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடியை நம்முடைய அரசு அனுமதித்திருக்கிறது. எலிவேட்டட் ஹைவே, பஸ் ஸ்டாண்ட், தெற்கு டெர்மினல், நம்முடைய மார்க்கெட் வருகிறது. கோரையாறு கரை 40 அடி அகலத்தில் சிமெண்ட் சாலையாக மாறுகிறது. ரெட்டமலை கோவிலுக்கு தனியா பாலம் போட்டு பஸ் போற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவும் பண்றோம். இந்த அரசு நம்முடைய முதலமைச்சருடைய அரசு, தளபதி அவர்கள் தேவையானதை திருச்சிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. நம்ம கலெக்டர் சொன்னது மாதிரி நாளைக்கு நல்ல முறையில நீங்கள் முன்னேறி இந்த பள்ளியில நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்காலர் அவங்க எல்லாருமே எங்கிருந்து போனாங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தான் பெரிய அளவுல வெளியில வந்திருக்காங்க. பெரிய நீங்க தனியார் பள்ளியில படிச்சவங்களுக்கெல்லாம் அவ்வளவு இல்லை. எல்லாம் நம்முடைய கலெக்டர் இன்ஜினியர் அப்புறம் தான் கலெக்டர். சரவணன் ஐஏஎஸ் எல்லாம் கிராமத்தில் இருந்தவங்க, எல்லாம் கிராமத்து பள்ளி அரசு பள்ளியில படிச்சவங்க, அரசு ஆசிரியர் இருந்த பள்ளி ஆசிரியர் படித்தவர்கள் தான் மிகப்பெரிய இடத்திற்கு வந்து. அப்துல் கலாமையே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிற பல நம்முடைய ஜனாதிபதிகள் இருந்தாலும் கூட யாருமே பெரிய தனியார் பள்ளியில் படித்தவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில படித்தவர்கள். எனவே நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயர வேண்டும். உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நாங்கள் செய்து தந்திருக்கிறோம். இதை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, எப்படி மாநகராட்சியில ஒரு 5 ஏக்கர் நிலத்தில ஒரு கல்லூரி மாநகராட்சி சார்பாகவும் ஒரு கல்லூரி தொடங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். உறையூர் பகுதியில இருக்கிற இதே போல மாநகராட்சி பள்ளியை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, இந்த பகுதியிலேயும் அந்த டிரான்ஸ்போர்ட் இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வாங்கினால் இங்கேயும் அந்த கல்லூரி அளவுக்கு இது உயரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அழைத்தவுடன் 4ஆம் தேதி போட்டோம், சரி வரேன், 4ஆம் தேதி போட்டோம், சரி வந்துடுறேன், கேட்டபோது மிக சிறப்பாக உங்கள் துறையின் சார்பாக நல்ல பல அறிவிப்புகளையும் தந்திருக்கிற உங்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. பிற துறை சாதனைகளை பட்டி
மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க அனைத்து பணிகளும் நகராட்சி சார்பாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். பரவாத அளவிற்கு எல்லா நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனியாக கூட்டம் போட்டு அனைத்து செயலாளர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அதன்படி இப்போது திருச்சி பெரிய மருத்துவமனையில் கூட 10 இடம் தனியாக போட்டுக்கிறாங்க. எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம். ஜூன் 12 தண்ணி திறக்க போறோம். இந்த தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களும் தூர் முறையாக தூர் வழி இருக்கா சார்? தண்ணி அது எடுத்து கடைமடை போகிற வரை தூர் வர சொல்லி ஏற்கனவே பணம் ஒதுக்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று அது WRD டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் என்னை பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். கொரோனா பல இடத்துல வந்து பரவிட்டு இருக்கு. கொரோனா தான் அதுக்குரிய நடவடிக்கை அடிப்படை வேலைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கூட்டம் போட்டு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி எல்லா இடத்திலும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம யாருமே அதை விரும்பல. அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? அது இதில் இந்த மொழியில் தமிழில் இருந்தெல்லாம் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுலேருந்து தான் வந்தது. அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம் அதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் நேரத்தை பேட்டி கொடுத்துட்டாருங்க. அவர் நேராக உட்காந்து பேட்டி கொடுத்துட்டாரு. மா சுப்பிரமணியம் சேகர் பாபு அவர்களும் பேட்டி கொடுத்துட்டாரு, பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது வேணும்னு எந்த குறையும் சொல்ல முடியல, இந்த குறையை சொல்றாங்க. பஞ்சபூர்ப்பிகள் எப்போ சார் மக்களுடைய 17ஆம் தேதி இன்னைக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் டெண்டர் முடிஞ்சிடும். உடனடியாக அது வேலை ஆரம்பிச்சு. மழை பெய்ஞ்சதுல ஒரு சில இடத்துல கீழே அண்டர்கிரவுண்ட்ல தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கு. இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்தோம்னா அதை சரி பண்ணிடணும். நீங்கள் நாங்கள் அதாங்க வேலை பார்த்துறோம். கொரோனா பரவலுக்கு பள்ளிகள் துறை சார்பாக என்ன நடத்தி சார் இருக்கீங்க? அதான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் எதுவும் முகக்கவசம் போடுற மாதிரி தான் அறிவிக்கிறீங்க?